Welcome friends. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 2 பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எக்ஸாம்பிள் 1.2. அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் லாங்குவேஜில் எத்தனை ஃபார்ம் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், ரூலர் ஃபார்ம், இதெல்லாம் ஒரு டைம் தெரிஞ்சிடும். எப்படி ரோஸ்டர் ஃபார்மை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுமா? ஓகே, இப்போ செக் பண்ணி பார்ப்போமா எப்படி எழுதணும் ரோஸ்டர் ஃபார்மில். ஸோ ஒரு நேம் கொடுத்துக்கிட்டோமா. நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நேம் கொடுத்துக்கிட்டோம். ப்ராப்ளம் என்ன இருக்குது? இந்தியா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் எழுதிக்கிடுங்க, ஐ எழுதிக்கிடுங்க. எங்கெல்லாம் ஐ வருதோ அதெல்லாம் கட் பண்ணுங்கள். செகண்ட் கமா போட்டுடுங்க. அடுத்தது என் எழுதுங்க, இங்கே வந்து கட் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன லெட்டர் இருக்கு? டி இருக்கு. டியை வந்து கட் பண்ணுங்க, கமா போட்டுடுங்க, ஏ எழுதிடுங்க. இல்லை எதுவுமே ரிப்பீட் ஆகாது, சரியா? ஏ கட் பண்ணுங்க. செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் நீங்கள் இந்த நேம் போட்டுக்கலாம். பின்னு ஒரு நேம் போட்டுக்கிட்டுறேன், கேர்ள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இல்லைன்னது பேரலோகிராம். ஸோ ஃபஸ்ட்டு பி எழுதிக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி எழுதிக்கிடுறோம். அதே மாதிரி தான் அடுத்தது எங்கேயா ரிப்பீட் ஆகுதா? இல்லை. அடுத்தது ஏ எழுதிக்கோ. ஏ எழுதிக்கிட்டிங்களா? ஸோ எங்கே ஏ ரிப்பீட் ஆகுதா? இங்கே ரிப்பீட் ஆகுது, கரெக்டாக? அடுத்தது வந்து ஆர் எழுதிடுங்க. ஆர் எங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுது? ஏ இங்கே ஒன்று ரிப்பீட் ஆகுது, கவனிக்கல பார்த்தீங்களா? ஆர் இங்கே ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று. ஸோ ஆர் போட்டாச்சு. அடுத்தது எல் போட்டுடுங்க. எல் எங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுது? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, வேற எங்கேயா இருக்கா? இங்கே ஒன்று. நல்லா கவனமாக பார்த்துக்கிடணும். அதுக்கு அடுத்த லெட்டர் என்னது? இ வந்து இங்கே, அவ்வளோதான். அடுத்த லெட்டர் என்னது? ஓ லெட்டர். அடுத்த லெட்டர் ஜி லெட்டர், ரிப்பீட் ஆகலை, ஜியை கட் பண்ணிடுங்க. அடுத்த லெட்டர் எம். இதுதான் செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். தேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? தேர்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி தான். நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். குயிக்காக சால்வ் பண்ணுங்க. கேர்ள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக எம் எழுதுகிறோம். அங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ கமா போடுறோம். அடுத்தது வந்து ஐ இருக்கு, ஐ எழுதுகிறோம். ஐ எங்கேயா ரிப்பீட் ஆகுதான் பார்க்குறோம். ரிப்பீட் ஆக இடத்துலாம் கேன்சல் பண்ணுறோம். இதில் ஒன்று இருக்குது. அடுத்த லெட்டர் வந்து எஸ்ஸு. ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. எஸ் எங்கேயெல்லாம் ரிப்பீட் ஆகுது? 1 2 3 4 இடத்துல ரிப்பீட் ஆகுது, சரியா? அடுத்தது லெட்டர் பி. அவ்வளோதான், வேறு ஏதாவது இல்லைல்ல? இவ்வளோ தான். இதுதான் தேர்டோட ஆன்சர். ஃபோர்த்து ஒரு நேம் போட்டுடுங்க. ஏபிசிடி ஏதாவது இந்த நேம் போட்டுடுங்க. நேம் போட்டுடுங்க. அப்பா முதல் லெட்டர் இருந்து சி எழுதிடுங்க, கமா போட்டுடுங்க. எங்கேயாவது ரிப்பீட் ஆகுது அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. சி எவ்வளோ தானே? சரி. செகண்ட் லெட்டர் இசெட் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, கடவுள்னு பாருங்க. இசெட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்த லெட்டர் வந்து அடுத்த லெட்டர் இ எங்கெல்லாம் கட் பண்ணுங்க. அவ்வளோதான். அடுத்த லெட்டர் வந்து என்னது? ஹைச். அடுத்த லெட்டர் ஓ வந்து. அடுத்த லெட்டர் எஸ் வந்து. அடுத்த லெட்டர் எல் எங்கே ரிப்பீட் ஆகுதா? இல்லை. அடுத்த லெட்டர் வி ரிப்பீட் ஆகுதா? இல்லை. அடுத்த லெட்டர் ஏ வந்து இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. அடுத்த லெட்டர் கே. அடுத்த லெட்டர் ஐ. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.